Hello students, welcome to IBPS RRB Scale 1 Paper Explanation. Right. So first என்ன question கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். So first syllogism கொடுத்துருக்காங்க இங்க. So first statement என்ன கொடுத்துருக்காங்க? Some fingers are legs, all legs are teeth. Some teeth are strong. இதுதான் கொடுத்துருக்க statement. So conclusion பார்த்தோம்னா some fingers are strong, all fingers are strongனு கொடுத்துருக்காங்க. So first இந்த fingers and strong எங்க இருக்குன்னு பாருங்க. fingersன்றது இங்க இருக்கு and strongன்றது இங்க இருக்கு. ரெண்டுத்துக்கு ஏதாவது intersection இருக்கா அப்படின்னு பார்த்தா so some fingers are legsன்னு சொல்றாங்க, all legs are teethன்னு சொல்றாங்க. ஸோ ஃபிங்கர்ஸ்க்கும் டீத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் சம் டீத் ஆர் ஸ்ட்ராங்னு சொல்றாங்களே தவிர லெக்ஸ் எங்க ஃபிங்கர்ஸை வந்து கனெக்ட் பண்ற மாதிரி ஸ்ட்ராங்கை பத்தி பேசலை. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ன்றது நமக்கு வராது. ரைட். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ஆல் ஃபிங்கர்ஸ் ஆர் ஸ்ட்ராங்னு சொல்றாங்க. ஸோ ஆல் ஃபிங்கர்ஸ் ஆர் ஸ்ட்ராங் எப்படி வரும்? ஃபிங்கருக்கும் ஸ்ட்ராங்குக்குமே எங்கேயுமே வந்து இங்கே ரிலேஷனே கிடையாது, அதாவது இன்டர்செக்ஷனே கிடையாது. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஃபிங்கர்ஸ் ஆர் ஸ்ட்ராங்னு வராது. அப்போ என்ன சொல்லலாம்? ஆன்சர் நெய்தர் நார்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 நெய்தர் நார் நம்மளோட ஆன்சருங்க. நெய்தர் 1 ஆர் 2. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன். Next one, some bags are wires, all wires are boxes, no box is a tube. Conclusion 1, some bags are tubes, no bag is a tube. So இதுதான் கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ பாருங்க, இப்போ பேக் எங்கே இருக்கு, டியூப் எங்கே இருக்கு? ஸோ சம் பேக்ஸ் ஆர் வயர்ஸ், ஆல் வயர்ஸ் ஆர் பாக்ஸஸ், நோ பாக்ஸஸ் ஆர் டியூப். அப்போ பேக்கும் டியூபுக்கும் எந்த விதமான இன்டர்செக்ஷனும் கிடையாது. அப்போ கிடையாதுன்னா டெஃபினட் பாசிட்டிவ் ஃபாலோ ஆகுமானா ஃபாலோ ஆகாது. கரெக்டா? இப்போ பேக்குக்கும் நமக்கு வந்து டியூபுக்கும் டெஃபினட் ரிலேஷனே கிடையாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் தான் டியூப் கிடையாதுன்னு சொல்றாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் எங்க கனெக்ட் ஆயிருக்கு? வயர்ஸ், எல்லா வயர்ஸும் பாக்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. பட் பேக் வந்து பாத்தீங்கன்னா தனியா இருக்கு. ஸோ பேக் வந்து வயருக்கு மட்டும் தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ டியூபுக்கும் பேக்கும் எந்த விதமான டெஃபினட் ரிலேஷன் இல்லாதனால நம்ம டெஃபினட் நெகட்டிவ் கூட நம்மளால சொல்ல முடியாது. ஸோ செகண்ட் ஒன்று நமக்கு வராது. அப்ப என்ன சொல்லலாம் நம்ம? ஸோ நம்ம இங்க என்ன சொல்லலாம்னா இங்க சம்னு இருக்கு, இங்க நோன்னு இருக்கு, சேம் சப்ஜெக்ட் இருக்கு, சேம் ப்ரெடிகேட் இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம்? ரெண்டுமே ஃபாலோ ஆகலன்னா எய்தர் ஆர்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் 2 ஃபாலோஸ்னு சொல்லலாம் நம்ம. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன், சம் பேக்ஸ் ஆர் வயர்ஸ், ஆல் வயர்ஸ் ஆர் பாக்ஸஸ், நோ பாக்ஸஸ் டியூப். ஸோ அதே ஸ்டேட்மெண்ட்ஸ் தான், பட் கன்க்ளூஷன் டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸோ சம் பாக்ஸஸ் ஆர் பேக்ஸ். ஸோ அட்லீஸ்ட் சம்னு கொடுத்தாலும் அது சம் தான் எடுத்துக்கணும். ஸோ தட் நான் சம் பாக்ஸஸ் ஆர் பேக்ஸ் ரீட் பண்றேன். ஸோ சம் பாக்ஸஸ் ஆர் பேக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் கன்க்ளூஷன் சம் வயர்ஸ் பீயிங் டியூப் இஸ் ஏ பாசிபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா பாக்ஸ் எங்க இருக்கு, பேக் எங்க இருக்கு? இங்க பாருங்க, சம் பேக்ஸ் ஆர் வயர்ஸ்னு இருக்கு, நெக்ஸ்ட் ஆல் வயர்ஸ் ஆர் பாக்ஸஸ் இருக்கு. சில பார்ட் வயர்ஸ் எங்க இருக்கு? பாக்ஸ்குள்ள இருக்கு, பேக்குள்ள இருக்கா நமக்கு? அப்போ எல்லா வயருமே நம்ம பாக்ஸ் கூட கனெக்ட் பண்ணுவோம்னா கண்டிப்பா பேக்கும் பாக்ஸும் கனெக்ட் ஆகி தான் தீரணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ன்றது நமக்கு இங்க ஃபாலோ ஆகும். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், சம் வயர்ஸ் பீயிங் டியூப்ஸ் இஸ் எ பாசிபிலிட்டி. ஸோ சம் வயர்ஸ் பீயிங் டியூப் இஸ் எ பாசிபிலிட்டினா எங்க இருக்கு பாருங்க, இங்க வயர் இருக்கு, நெக்ஸ்ட் டியூப் இருக்கு. எல்லா வயருமே எங்க இருக்கு? பாக்ஸ்குள்ள இருக்கு. அப்போ பாக்ஸுக்கும் டியூபுக்கும் ரிலேஷன் கிடையாது. இப்போ நம்ம வயர் எடுத்துட்டு போய் டியூப்ல கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா பாக்ஸ் கனெக்ட் ஆகி தான் நம்ம வயர் கனெக்ட் ஆகும். ஏன்னா எல்லா வயருமே எங்க இருக்கு? பாக்ஸ்குள்ள இருக்கு. அப்போ கண்டிப்பா இது பாசிபிலிட்டின்றது கிடையாது. ஸோ செகண்ட் ஒன் வராது. அப்போ என்ன சொல்லலாம் நம்ம? only one follow. So only conclusion one follow, that is option number 3. Clear? Next one. Next one, no mug is a glass, all glasses are spoons, some spoons are tins. இதுதான் கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட். கன்க்ளூஷன் 1 பார்த்தோம்னா all spoons can never be mugs. ஸோ இது என்னது? டெஃபினட் பாசிட்டிவ். ஸோ சாரி, டெஃபினட் நெகட்டிவ். ஸோ கேன் நெவர் பினா டெஃபினட் கண்டிஷன், பாசிபிலிட்டி கிடையாது, கேன் பி மட்டும்தான் பாசிபிலிட்டி. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவனமாக பார்த்துக்கணும். ரைட். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க ஆல் கிளாஸஸ் பீயிங் டின்ஸ் இஸ் ஏ பாசிபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்த்தோம்னா ஆல் ஸ்பூன்ஸ் கேன் நெவர் பி மக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ எங்க ஸ்பூன்ஸ் இருக்கு, எங்க மக்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ ஸ்பூன்ஸ் இங்க இருக்கு நமக்கு, ஆல் கிளாஸஸ் ஆர் ஸ்பூன்ஸ்னு இருக்கு, நெக்ஸ்ட் மக்ஸ், ஸோ நோ மக் இஸ் ஏ கிளாஸ்ன்னு இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம்? எல்லா கிளாஸுமே எங்க இருக்கு நமக்கு? ஸ்பூனுக்குள்ள இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ், நோ கிளாஸ் இஸ் நோ மக் இஸ் கிளாஸ், அதாவது பாத்தீங்கன்னா எந்த கிளாஸுமே மக் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்லலாம்? அப்போ ஸ்பூன் எங்க இருக்கு? சில பார்ட் ஆஃப் ஸ்பூன்ஸ் வந்து நமக்கு கிளாஸ்க்குள்ள இருக்கு. அப்ப அந்த ஸ்பூன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணணும்னா கண்டிப்பா கிளாஸும் மக்கையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். அப்ப முடியாது இல்லையா? அப்ப கண்டிப்பா ஆல் ஸ்பூன்ஸ் கேன் நெவர் பி மக்ஸ், அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரூ தான். ஏன்னா எல்லா ஸ்பூனுமே மக்காக வாய்ப்பே கிடையாது, அதுதான் அவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஆல் கிளாஸஸ் பீயிங் டின்ஸ் இஸ் ஏ பாசிபிலிட்டி. எல்லா கிளாஸுமே டின்னாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ கிளாஸ் எங்க இருப்பாருங்க? ஆல் கிளாஸஸ் ஆர் ஸ்பூன்ஸ்,
some spoons are tins. அப்போ இந்த ரெண்டுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓகே சோ இந்த ரெண்டுமே எடுத்துட்டோம்னா சோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்துட்டோம்னு வெச்சுங்களா ரைட் சோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நம்ம சோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்துட்டோம்னா ஒரே வெண்டாயிரம் தான் இருக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி இருக்கு சோ ஆல் கிளாஸ் ஆர் ஸ்பூன்ஸ் சம் ஸ்பூன்ஸ் ஆர் டின்ஸ் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கிளாஸும் டின்னை பத்தி அவங்க எதுவுமே பேசல சோ பாசிபிலிட்டி கண்டிப்பா இருக்கும் எல்லா கிளாஸுமே டின்னாக நமக்கு வாய்ப்பு இருக்கும் சோ செகண்ட் ஒன்ன்றது நமக்கு ஃபாலோ ஆகும் சோ ஃபர்ஸ்ட் ஒன்னும் ஃபாலோ ஆகுது இங்க செகண்ட் ஒன்னும் ஃபாலோ ஆகுது அப்ப என்ன சொல்லலாம் நம்ம both 1 and 2 so option number 3 both conclusion 1 and 2 follows right so next one next one all towels are frames no frames is a bucket all buckets are flowers இதான் கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் conclusion 1 பார்த்தோம்னா all frames being flowers is a possibility no towel is a bucket ன்னு சொல்றாங்க சரி so first one பார்க்கலாம் all frames being flowers is a possibility ன்னு சொல்றாங்க so frame எங்க இருக்கு flower எங்க இருக்கு so frameன்றது இங்க இருக்கு so இங்கேயும் இருக்கு next flowers-ன்றது இங்க இருக்கு இப்போ இது ரெண்டுத்துக்கு கனெக்டிவிட்டினா பக்கெட் தான் கனெக்டிவிட்டி so frameக்கும் பக்கெட்டுக்கும் ரிலேஷன் இல்ல எல்லா பக்கெட்டுமே flowers-னு சொல்றாங்க so all frames being flowers is a possibility சொல்றாங்க flower வந்து பாத்தீங்கன்னா இங்க ரிலேஷனே கிடையாது எல்லா பக்கெட்டுமே flower-க்குள்ள இருக்கு அப்ப கண்டிப்பா எல்லா ஃப்ரேமுமே flower ஆக வாய்ப்பு இருக்கும் ஓகே flower ஆக கண்டிப்பா வாய்ப்பு இருக்கும் so first ஒன்ன்றது இங்க ஃபாலோ ஆகும் next second one no towel is a bucket ன்னு சொல்றாங்க பாருங்க no towel is a bucket towel இங்க இருக்கு bucket இருக்கு ரெண்டுத்துமே கனெக்டிவிட்டி என்னது frames so all towels are what frames no frames are bucket towel எல்லாமே இங்க இருக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா frame குள்ள இருக்கு அந்த frame எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா bucket கிடையாதுன்னு சொல்றாங்க அப்ப கண்டிப்பா towel எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா bucket ஆக வாய்ப்பே கிடையாது ஏன்னா டவல் எல்லாமே எங்க இருக்கு frame குள்ள இருக்கு frame வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கெட் வச்சு கனெக்ட் பண்ண முடியாது ஏன்னா நோன் கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம frame குள்ள இருக்க டவலை பக்கெட் வச்சு கனெக்ட் பண்ணணும்னா அப்ப கண்டிப்பா ஃப்ரேமை கனெக்ட் பண்ணாதான் பக்கெட் வச்சு ஃப்ரேமை கனெக்ட் பண்ணாதான் நம்ம வந்து டவலை கனெக்ட் பண்ண முடியும் ஸோ கரெக்ட் தான் நோ டவல் இஸ் அ பக்கெட் அதுவும் கரெக்ட் தான் அப்போ என்ன சொல்லலாம் இங்க both 1 and 2 that is option number 2 both conclusion 1 and 2 follow right next one so next one வந்து பாத்தீங்கன்னா இங்க சிட்டிங் அரேஞ்ச்மென்ட் பேஸ் பண்ணி क्वेश्चन கொடுத்திருக்காங்க இல்லையா சோ என்ன கொடுத்திருக்காங்க சோ என்ன சர்க்கிளா என்னது பாருங்க சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரோ பேஸ்ட் கொடுத்திருக்காங்க 12 people are sitting in two parallel rows containing 6 people each in such a way that there is a equal distance between adjacent persons so row 1 ல யார் இருக்கா GHI JK L ன்னு கொடுத்திருக்காங்க all are facing south ன்னு கொடுத்துட்டாங்க next row 2 ல யார் இருக்கா MNO WX and Y all are seated all of them are facing north ன்னு கொடுத்திருக்காங்க ஓகே அப்ப கண்டிஷன் என்னது இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரோ ஒரு ரோலையும் எத்தனை பேர் 6 பேர் உட்கார்ந்து இருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா 5 சோ 6 பேர் உட்கார்ந்து இருக்காங்க ரைட் சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பாசிபிலிட்டி வர வாய்ப்பு இருக்கும் சோ தட் சோ இங்க வந்து 6 பேர் இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 பேர் சோ இந்த ரோ வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஃபேஸ் பண்ணிருக்காங்க இந்த ரோ வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஃபேஸ் பண்ணிருக்காங்க ரைட் இந்த ரோ சவுத் இந்த ரோ வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க கிளியர் ரைட் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொண்ணா நம்ம படிச்சிட்டு நம்ம இங்க பிளேஸ் பண்ண பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க அதுக்கு முன்னாடி இங்க யார் இருக்கா பாருங்க சோ இந்த ரோல சோ சவுத் யார் ஃபேஸ் பண்ணிருக்கா நமக்கு GHIJKL அதே மாதிரி நார்த் யார் ஃபேஸ் பண்ணிருக்கா MNOWXY இவங்க வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஃபேஸ் பண்ணிருக்காங்க so therefore in the given seating arrangement each member seated in the row faces another member of the other row so ஒரு மெம்பர் இங்க ஒருத்தர் இருக்காருன்னா அந்த ரோல இருக்கிற இன்னொரு பர்சனை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க அதுதான் கண்டிஷன் none of the information given is necessarily in the same order அதே ஆர்டர்ல தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்றாங்க next J sits fourth to the right of H so J sits fourth to the right of H னா நமக்கு தெரியும் J வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோல தான் இருக்கும் so right of H னா ஒரு கண்டிஷன்ல நம்ம J இங்க எடுத்துக்கிட்டா சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா H இங்க எடுத்துக்கலாம் சோ ரைட் சைடுனா இந்த பக்கம் வந்துரும் நமக்கு சோ fourth to right of H ன்னு சொல்றாங்க இன்னொரு கண்டிஷன் H இங்க எடுத்துக்கிட்டா 1 2 3 4 J என்றதை இங்க எடுத்துக்கலாம் ரைட் சோ ரெண்டு பாசிபிலிட்டி வருது நமக்கு next only two people sit between the one who faces J and X okay so only two people between one who faces J and X so X எங்க இருக்கும் நமக்கு இங்க இருக்கும் ஓகே சப்போ J வந்து பாத்தீங்கன்னா யார் ஃபேஸ் பண்ணிருக்காங்களோ ஓகே அதுக்கும் X க்கும் நடுவுல ரெண்டு பேர் அப்ப கண்டிஷன் என்னது இந்த கண்டிஷன்ல சோ X ன்றது இங்க வந்துரும்
ஸோ இந்த கண்டிஷன்ல ஸோ எக்ஸ்ன்றது நமக்கு இங்க வந்துடும். ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில். நெக்ஸ்ட் எக்ஸ் ஃபேசஸ் இமிடியேட் நைபர் ஆஃப் எல். ஸோ எக்ஸ் ஃபேசஸ் இமிடியேட் நைபர் ஆஃப் எல்னா ஸோ நமக்கு எல் தெரியும், எல் இங்கே தான் வரும். ஸோ இமிடியேட் நைபர் ஆஃப் எல்னா எல் இங்கே வந்துடும். ஸோ இந்த கண்டிஷன்ல எக்ஸ் ஃபேசஸ் இமிடியேட் நைபர் ஆஃப் எல். ஸோ எல்ன்றது இங்கே வந்துடும் நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கே சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜின்னு சொல்றாங்க. ஸோ கே சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி, நெய்தர் ஜி ஆர் கே சிட் அட் எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த ரோ. ஸோ ஜியும் கேவும் எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல வராது. ஸோ ஜிகேன்றது இங்கே தான் வரும். ஸோ இங்கே ஜிகே நம்ம எடுக்க முடியாது, இங்கே ஜியும் எடுக்க முடியாது, கேவும் எடுக்க முடியாது. அப்போ நம்ம எங்கே எடுக்கலாம்? நம்ம பாசிபிலிட்டி பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க? கே சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி. அப்போ கண்டிஷன் என்னது? ஓகே, ஜி இங்க எடுத்துக்கிட்டா செகண்ட் டு த லெஃப்ட்னா இந்த பக்கம் வரும். அப்போ இங்க நம்ம கே எடுக்க முடியாது. அப்போ ஜி இங்க எடுத்துட்டோம்னா செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி இஸ் கே. ரைட்? ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? நெக்ஸ்ட் த ஒன் ஹூ ஃபேசஸ் கே சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஃபைவ். ஸோ கே யாரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்களோ தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஃபைவ். அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா y இருக்கும். சரி, நம்ம இந்த கண்டிஷன் நம்ம ஜிகே மென்ஷன் பண்ணல இல்லையா? ஸோ ஜிகே மென்ஷன் பண்ணணும்னா ஸோ எக்ஸ்ட்ரீம் எண்டை விட்டுணும், எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல நம்ம பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி இஸ் கேன்னு சொல்றாங்க. அப்போ இங்க ஜி எடுத்துக்கிட்டா செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி இஸ் கே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன சொல்றாங்க? த ஒன் ஹூ ஃபேசஸ் கே சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் y இல்லையா? ஸோ கே யார் ஃபேஸ் பண்ணிருக்கா? எக்ஸ். அப்போ தேர்ட் டு த ரைட் ஆஃப் yனா ஸோ yன்றது இங்க வந்துடும் நமக்கு. ஓகே, ரெண்டு பாசிபிலிட்டி வருது இது வரைக்கும். So next one, only 3 people sit between y and m. So y க்கும் m க்கும் நடுவுல 3 people. இந்த கண்டிஷன்ல m இங்க வந்துரும், இந்த கண்டிஷன்ல m இங்க வந்துரும். கிளியரா? நெக்ஸ்ட் o is neither an immediate neighbor of x nor y ன்னு சொல்றாங்க. அப்போ o is immediate neighbor of x nor y னா அப்போ o இங்க எடுக்க முடியாது, இங்க எடுக்க முடியாது, இந்த கண்டிஷன்ல தான் o எடுக்க முடியும். நெக்ஸ்ட் இங்க அப்போ o இங்க எடுக்க முடியாது, o இங்கேயும் எடுக்க முடியாது, o இங்கேயும் எடுக்க முடியாது. o வேற எங்க பிளேஸ் பண்ண முடியும்? வேற எங்கேயுமே பிளேஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த பாசிபிலிட்டின்றதை நம்ம தப்புன்னு சொல்லிடலாம். கிளியரா? ஸோ அப்போ இந்த பாசிபிலிட்டி தான் நமக்கு கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் n சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஓன்னு சொல்றாங்க. ஸோ தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஓ, ஸோ இந்த பொசிஷன் வந்துடும், இங்க n வந்துடும். இப்போ நமக்கு இங்க ஒரு பர்சனை பிளேஸ் பண்ணணும், இங்க ஒரு பர்சனை பிளேஸ் பண்ணணும். அதுக்கான டேட்டா எதுவுமே கொடுக்கல. ஸோ ரிமைனிங் பர்சன் என்ன இருக்காங்களோ இங்க இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஸோ ரிமைனிங் யாரை பிளேஸ் பண்ணணும்? நம்ம இங்க GHI. ஸோ I எங்க பிளேஸ் பண்ணணும் நம்ம? ஸோ இந்த கண்டிஷன்ல யாரை பிளேஸ் பண்ணணும்? நம்ம W பிளேஸ் பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி பார்க்கும்போது. கிளியரா? ரைட். ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம் இங்க. ஸோ ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணலாம். வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் n வித் ரெஸ்பெக்ட் டு m? ஸோ என்னோட பொசிஷன் என்னது? mல இருந்து பார்க்கும்போது என்னது? செகண்ட் டு த லெஃப்ட். ஸோ செகண்ட் டு த லெஃப்ட் ஆப்ஷன் நம்பர் 1. கிளியர்? நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன், who amongst the following is facing W? ஸோ W யார் ஃபேஸ் பண்ணியிருக்கா? G. ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 G. Right. So next one. Who amongst the following is facing I? I யார் ஃபேஸ் பண்ணிருக்கா? O. So option number 2 O. Right. Next one. So which of the following statement is true as per the given arrangement? So பார்க்கலாம். So first option, only one person sits between y and x. இல்ல, y க்கு x நடுவுல ரெண்டு பேர் இருக்காங்க. Next, else is to the immediate left of k. else is to the immediate left of k கிடையாது, immediate right. W faces one of the immediate neighbors of L. W faces one of the immediate neighbor of L. So correct தான். None of the given option is true. J is an immediate neighbor of H. So அதுவும் கிடையாது. So option number 3 is our correct answer. Right? So எதுக்காக மற்ற செக் பண்ணணும்னா மற்ற ஆப்ஷன் சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா both 1 and 2 அப்படி இருக்கும். So அதனால மற்ற ஆப்ஷன் நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். So next one. 4 of the given 5 are alike in a certain way based on the given arrangement and hence form a group. Which of them does not belong to that group? So odd one out. So பார்க்கலாம். I எங்க இருக்கு? So cornerல இருக்கு. So அதாவது பார்த்தீங்கன்னா endல இருக்கு. L வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. So பார்க்கலாம். J endல இருக்கு. Y endல இருக்கு. O endல இருக்கு. So கொடுத்த நாலுமே endல தான் இருக்கு. பட் Lன்றது பார்த்தீங்கன்னா endல கிடையாது. So option number 2, that is L தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க டிஃபரெண்டான ஒன்று. So next one. Next one, which of the following statements is true with respect to J as per given arrangement? So எது ட்ரூன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின். ஸோ வேற ஒரு கொஸ்டின், இது வேற ஒரு செட் ஆஃப் கொஸ்டின். ஸோ பார்க்கலாம். ஸோ எந்த டைப் கொடுத்துருக்காங்க பாருங்க. 8 people E, F, G, H, I, J, K and L are sitting around a square table. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டேபிள். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்த கண்டிஷன் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கொயர் டேபிள். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் வர வாய்ப்பு இருக்கும்.
ஸோ இங்க ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். ஸோ எப்படி உட்காந்துருக்காங்கன்னு பார்க்கலாம். Okay, square table but not necessarily in the same order, in such a way that 4 of them sit at 4 corners while 4 of them sit at middle of the each of the 4 sides. That means so இந்த மாதிரி 4 பேர் இருப்பாங்க, நெக்ஸ்ட் கார்னர்ல ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்க ஒரு 4 பேர், ஸோ கார்னர்ல ஒரு 4 பேர் இருப்பாங்க. ரைட், ஸோ எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். The ones sitting at the corners facing center, ஸோ கார்னர்ல இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் சொல்லிட்டாங்க. ரைட், ஸோ கார்னர்ல இருக்கவங்க எல்லாருமே சென்டர். And the one sitting in the middle of the sides facing outside. So middle ல உட்கார்ந்திருக்கவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா outside face பண்ணிருக்காங்க. Clear? சரி. So that is opposite to the center. So outside னா அதேதான். Next இங்க condition பார்க்கலாம். So H sits one of the corners of the table னு சொல்றாங்க. So H is one of the corners of the table னா so H ன்றது இங்க வந்துரும். So நம்ம ரெண்டு possibility ல பண்றோம். So H இங்க எடுத்துக்கலாம். Only two people sit between H and F. So கண்டிப்பா இப்போ two possibilities வரும். So F ன்றது நமக்கு இங்க வரலாம், இல்ல F ன்றது நமக்கு இங்கேயும் வரலாம். So ரெண்டு possibility வரும். Right? So ரெண்டு பேர் உட்கார்ந்திருக்காங்க H க்கும் F க்கும் நடுவுல. Next L sits second to the right of F. So L sits second to the right of F னா F வந்து outside. So second to the right னா இங்க வந்து L வரும். இந்த கண்டிஷன்ல second to the right னா L ன்றது இங்க வரும். Next only 3 people sit between L and G. So மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா L க்கும் G க்கும் நடுவுல உட்கார்ந்திருக்காங்க. அப்ப L க்கு ஆப்போசிட்ல தான் G இருக்கும். So G ன்றது இங்க எடுத்துக்கலாம். So இந்த கண்டிஷன்ல G ன்றது இங்க எடுத்துக்கலாம். Next E sits third to the left of K ன்னு சொல்றாங்க. So இங்க E யும் K யும் கிடையாது. சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். K is not an immediate neighbor of L. So K ன்றது immediate neighbor of L கிடையாது. So இந்த பொசிஷன்ல நமக்கு K வர முடியாது, இந்த பொசிஷன்ல K வர முடியாது. So இந்த கண்டிஷன்ல K ன்றது இங்க வர முடியாது. Okay, next one. I is not an immediate neighbor of G. So I ன்றது இங்க வராது. So இதுதான் கொடுத்திருக்காங்க. So I ன்றது இந்த ரெண்டு கண்டிஷன்லயும் இங்க வராது, இந்த கண்டிஷன்ல, இந்த பாசிபிலிட்டில. ரைட். So அப்ப நம்ம K யும் L யும் நம்ம E யும் K யும் நம்ம பிளேஸ் பண்ண பார்க்கலாம். E sits third to the left of K ன்னு சொல்றாங்க. So K ன்றது இந்த ரெண்டு கண்டிஷன்ல வராது. அப்ப பாசிபிலிட்டி K இங்க வரணும், இல்ல இங்க வரணும். ஒருவேளை K இங்க எடுத்துட்டோம்னா third to the left ன்னு சொல்றாங்க. So third to the left 1 2 3 இங்க நமக்கு E பிளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. கரெக்ட்டா? ஒருவேளை இங்க நம்ம K எடுத்துட்டோம்னா third to the left. So 1 2 3 இங்க ஆல்ரெடி L இருக்கு. So பாசிபிள் கிடையாது. அப்போ K ன்றதை எங்க எடுத்துக்கலாம்? So K ன்றதை நம்ம இங்க எடுத்துக்கலாம். ஏன்னா K வந்து not immediate neighbor of L தான் கொடுத்திருக்காங்க. So K ன்றதை இங்க எடுத்துக்கலாம், பட் இந்த ரெண்டு இடத்துல எடுத்துக்க முடியாது. அப்ப இங்க யாரு வருவா? இங்க எடுத்துட்டா third to the left னா நமக்கு என்ன ஆகும்? இந்த சைடு தான் லெஃப்ட் வரும், ஏன்னா அவுட் சைடுன்றதுனால. So இங்க யார் வருவா? E வருவா. ஓகே, E வருவாங்க. So next one. I is not an immediate neighbor of G ன்னு சொல்றாங்க. அப்ப I ன்றது இங்க வரும். கரெக்ட்டா? சோ இந்த கண்டிஷன் ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணலாம். சோ இந்த கண்டிஷன்ல K இங்க பிளேஸ் பண்ண முடியாது. அப்ப K இந்த ரெண்டு இடத்துல பாசிபிள் இருக்கு. சப்போஸ் K இங்க எடுக்கறோம்னா third to the left னா 1 2 3 இங்க ஆல்ரெடி F இருக்கு, பாசிபிள் கிடையாது. ஒருவேளை K இங்க எடுத்துட்டோம்னா third to the left, so 1 2 3 இங்கே நமக்கு பாசிபிள் கிடையாது. ஏன்னா K ஓட third leftல தான் யார் இருக்கா? E இருக்காங்க. சோ இந்த கண்டிஷன் நமக்கு பாசிபிள் கிடையாது. ஓகே, ஏன்னா I இங்க எடுக்க முடியாதுன்னா I ன்றது இங்க தான் நம்ம எடுக்கணுமா? சோ I ன்றது இங்க தான் நம்ம எடுக்கணும். I ன்றது இங்க எடுத்துட்டா K கண்டிப்பா இங்க, அப்படி இல்லனா இங்க இருக்கணும். இங்க நம்ம K எடுத்தோம்னா third to the left 1 2 3 பாசிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் இங்க K எடுத்துட்டோம்னா third to the left 1 2 3 இதுவும் பாசிபிள் கிடையாது. சோ இந்த பாசிபிலிட்டின்றது நமக்கு தப்பாகுது. கிளியரா? அப்ப ஃபைனலா இந்த பாசிபிலிட்டி தான் நமக்கு கரெக்ட். ஒரே ஒரு பர்சன் இங்க நம்ம பிளேஸ் பண்ணனும். அந்த பர்சன் யார் மிஸ் பண்ணிருக்காங்க நம்ம இங்க இருந்து பார்க்கலாம். சோ யார் மிஸ் ஆயிருக்காங்க? இங்க J மிஸ் ஆயிருக்காங்க. சோ J ன்றது இங்க வந்துரும் நமக்கு ஃபைனலா. கிளியர்? சோ நோட் பண்ணிக்கங்க, நம்ம ஒரு क्वेश्चन சால்வ் பண்ணலாம், என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு. கிளியர்? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? which of the following statement is true with respect to J as per the given arrangement ன்னு சொல்றாங்க. எது ட்ரூன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணனும். J with respect to J. I is an immediate neighbor of J ன்னு சொல்றாங்க. I is an immediate neighbor of J கிடையாது, ஆப்போசிட்ல இருக்காங்க. J and E face opposite direction. J and E face opposite direction கிடையாது, சேம் டைரக்ஷன்ஸ் தான். Only 3% sits between J and F. So J and F நடுவுல 3% சொல்றாங்க. இல்ல, அவங்க immediate neighbors. J sits at one of the corners of the table. So corner தான். So fourth option தான் நம்மளோட answer. Right? Next one. Who sits second to the right of I? So second to the right of I யார் இருக்கா? E. Right? Option number 3. E. So second to the right கேட்டிருக்காங்க. Clear? Next one. How many people sit between E and F when counted from right of F?
ஸோ ஈக்கும் எஃப்க்கு நடுவில் எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க எஃபோட ரைட்ல இருந்து பார்க்கும்போது. ஸோ எஃப் இங்க இருக்காங்க, எஃபோட ரைட்னா இந்த சைடு வரும். ஸோ எஃபோட ரைட்னா இந்த சைடு, ஈக்கும் எஃப்க்கும் நடுவில். ஸோ எத்தனை பேர்? யாருமே கிடையாது. ஸோ நன். ஓகே, நன்னானது ஜீரோன்னு அர்த்தம். ரைட். நெக்ஸ்ட் ஒன். Next one, which of the following pairs represent the people sitting between K and E when counted from the left of E? Okay, when counted from left of E. So left la irundhu, okay, E க்கு leftல பாக்கும்போது K க்கும் E க்கும் நடுவுல எத்தனை பேர்ன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பார்க்கலாம், அதாவது எந்த பேர் வன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இ இருக்காங்க, இக்கு லெஃப்ட்னானது இந்த சைடு, அப்போ கேக்கும் ஈக்கும் நடுவில் யார் இருக்கா? எல் அண்ட் ஐ இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் நம்பர் 5 எல் ஐ நம்மளோட ஆன்சர் இங்க. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். As per the given arrangement, 4 of the following 5 are alike in a certain way and hence form a group. Which one of the following does not belong to that group? ஓகே, அதாவது ஆட் ஒன் அவுட் இது கூட. ஸோ பார்க்கலாம். ஸோ எல் எங்கே இருக்காங்க? மிடில். ஜி மிடில் இருக்காங்க. இன்றது கார்னர். ஓகே, கேன்றது மிடில், எஃப்ன்றது மிடில். அப்போ இன்றது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர்ல இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 இ தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர் இங்க. கிளியர்? நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின், இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பேஸ்டு கொடுத்துருக்காங்களா? ரைட். ஸோ ஃப்ளோர் பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணலாம். ரைட். ஸோ படிக்கலாம் ஃபர்ஸ்ட். 7 people J, K, L, M, N, O and P live on 7 different floors of a building but not necessarily in the same order. The lowermost floor of the building is numbered 1 and the one above that is number 2 and so on till the topmost floor is number 7. Okay, so first வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கலாம். ஸோ என்ன சொல்றாங்க? 7 floors சொல்றாங்க. ஸோ 7 6 5 4 3 2 1. ரைட். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் பார்த்துங்க, எத்தனை வேரியபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா. ஸோ நெக்ஸ்ட் வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஈச் ஒன் ஆஃப் தெம் இஸ் ஃப்ரம் ஏ டிஃப்ரெண்ட் ஸ்டேட் லைக் கோவா, பஞ்சாப், கேரளா, மணிப்பூர், பீகார், ஒடிசா அண்ட் கர்நாடகா பட் நாட் நெசசரிலி சேம் ஆர்டர். ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல இருந்து வராங்க. ரைட். அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள். ஸோ பர்சன் ஸ்டேட், பர்சன் ஸ்டேட். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி பாசிபிலிட்டி வர வாய்ப்பு இருக்கும். ஸோ தட் நம்ம இங்கேயே 2 எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி, இது செகண்ட் பாசிபிலிட்டி. கிளியர்? ரைட். ஸோ இப்போ நம்ம ரீட் பண்ணலாம். இங்க M lives on an even number floor but not on floor number 4ன்னு சொல்றாங்க. ஓகே, 4ல கிடையாதுன்னு சொல்றாங்க, மற்றபடி ஈவன் நம்பர். அப்போ பாசிபிலிட்டி என்னது? எம்ன்றது இங்கே வரலாம், அப்படி இல்லைன்னா எம்ன்றது இங்கே வரலாம். இந்த 2 தான் ஈவன் நம்பர். நமக்கு 2 4 6ன்றது ஈவன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வராதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 2 பாசிபிலிட்டி இருக்கு. only 3 people live between M and 1 from Kerala. ஸோ 3 peopleனா 1 2 3. ஸோ கேரளான்றது இங்கே வரும். இந்த கண்டிஷன்ல 1 2 3 கேரளான்றது இங்கே வரும். கரெக்டா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். only 2 people live between P and 1 from Karnataka. ஸோ 2 people சொல்றாங்க, நம்ம எங்க எடுக்கிறது பாசிபிலிட்டி நமக்கு வரும். ஓகே, ஸோ இங்கே P எடுக்கலாம். ஸோ 2 கேப் எடுத்துட்டு கர்நாடகா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ பார்க்கலாம் வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு. the one from Karnataka lives on floor below P. ஸோ Pக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா இருக்காங்க. P is not from Kerala. ஸோ Pன்றதை நம்ம கேரளாவில் எடுத்துக்க முடியாது. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன். P does not live on any of the floors immediately above or immediately below on which the one from Kerala lives. அப்போ Pன்றது நமக்கு இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. அதே மாதிரி இந்த 2 இடத்துல நமக்கு P வராது, இங்கேயும் P வராது. அப்போ எந்தெந்த இடத்துல நமக்கு P வராது? இந்த கண்டிஷன்ல Pன்றது இங்க எடுத்துக்க முடியாது, இங்க எடுக்க முடியாது, இங்க எடுக்க முடியாது. ரைட். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இங்க P எடுக்க முடியாது, இங்க P எடுக்க முடியாது, இங்கேயும் P எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன். P does not live on any of the P does not live on topmost floor ன்னு சொல்றாங்க. ஸோ topmost floorனா இங்கேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ல P வருது. ஆல்ரெடி இங்க இந்த கண்டிஷன்ல P வராத நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ Pன்றதை நம்ம எங்க பிளேஸ் பண்ணணும்? ரைட். அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துறாங்க பாருங்க. as many people live above M as below O. ஸோ எம்முக்கு மேல எத்தனை பேர் இருக்காங்களோ ஓக்கு கீழே அத்தனை பேர் தான் இருக்காங்க. எம்முக்கு மேல எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தர் இருக்காங்க. அப்போ ஓக்கு கீழே
அத்தனை பேர் ஒருத்தர் தான் இருப்பாங்க. அதே மாதிரி எம்முக்கு மேல எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5. அதே மாதிரி ஓக்கு கீழேயும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ 5 மெம்பர்ஸ் இருக்கணும். இதுதான் கண்டிஷன். கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், n lives immediately below the one from Manipur. Okay, மணிப்பூர் கீழே இமிடியேட்டா இருக்கணும். n does not live on floor number 3. ஸோ floor number 3ல n வரமாட்டாங்க. Okay, so floor number 3ல n வரமாட்டாங்க. So next one, only two people live between n and the one from Goa. So இது கொடுத்திருக்காங்க. So அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த Pன்றதை எடுத்துக்கலாம். So Pன்றது இந்த கண்டிஷன் எடுத்துக்கலாம். Pன்றது இந்த மூணு இடத்துல நமக்கு P வராது. நெக்ஸ்ட் இங்கேயும் P வராது. அப்போ Pயோட கண்டிஷன் எங்க இருக்கும்? அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க? கர்நாடகா வந்து பாத்தீங்கன்னா Pக்கு கீழே தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. கர்நாடகா lives below Pன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாசிபிள் என்னது? இப்போ இங்க P எடுத்துக்கிட்டா நமக்கு 1 2 இங்க கர்நாடகா போட முடியாது. அப்போ P இங்க எடுத்துக்கிட்டா 1 2 இங்க தான் கர்நாடகா வரும் நமக்கு இந்த கண்டிஷன்ல. கரெக்டா? நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன்ல P இந்த மூணு இடத்துல நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ P இங்க எடுத்தாதான், P இங்க எடுத்தாலும் நம்ம கர்நாடகா போட முடியாது. அப்போ P இங்க எடுத்தா நமக்கு கர்நாடகா இங்க வரும். கரெக்டா? இந்த ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கு Pக்கும் கர்நாடகாக்கும். கிளியர்? ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். n lives immediately below one from மணிப்பூர்னு சொல்றாங்க. ஸோ மணிப்பூர் இங்க எடுத்தா நமக்கு இங்க ஆல்ரெடி ஓ இருக்கு, பாசிபிள் கிடையாது. மணிப்பூர் இங்க எடுத்தா இங்க ஆல்ரெடி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா P இருக்கு, அதுவும் பாசிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் மணிப்பூர் இங்க எடுத்தா n இங்க பாசிபிள். நெக்ஸ்ட் மணிப்பூர் இங்க எடுத்தா n இங்க பாசிபிள் கிடையாது. மணிப்பூர் இங்க எடுத்தா n இங்க பாசிபிள். பட் என்ன சொல்றாங்க? n வந்து தேர்ட் ஃப்ளோர் கிடையாதுன்னு சொல்றாங்க, இங்க பாசிபிள் கிடையாது. அப்போ வேற என்ன பாசிபிள் நமக்கு? மணிப்பூர் இங்க எடுத்தா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா n இங்க, இது ஒரு பாசிபிலிட்டி தான் வரும். ஏன்னா மணிப்பூர் இங்க எடுத்தா நமக்கு Pன்றது nன்றது தேர்ட் ஃப்ளோர் பாசிபிள் இல்லை, ஏன்னா அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. மணிப்பூர் இங்க எடுத்தா ஆல்ரெடி P இருக்கு, மணிப்பூர் இங்க எடுத்தா ஆல்ரெடி O இருக்கு, ஸோ பாசிபிள் கிடையாது. சரி, அதே மாதிரி இந்த கண்டிஷன் நம்ம செக் பண்ணோம்னா, ஸோ இங்க மணிப்பூர் எடுத்தா ஆல்ரெடி O இருக்கு, இங்க மணிப்பூர் எடுத்தா n வந்து தேர்ட் ஃப்ளோர் வந்துடும், பாசிபிள் இல்லை. இங்க மணிப்பூர் எடுத்தா ஆல்ரெடி P இருக்கு, இங்க மணிப்பூர் எடுத்தா இங்க n பாசிபிள், இங்க மணிப்பூர் எடுத்தா இங்க ஆல்ரெடி m இருக்கு. அப்போ n இங்க எடுத்துக்கிட்டா இங்க மணிப்பூர் எடுத்துக்கலாம். ஓகே, இமிடியேட்லி பிலோன்னு சொன்னதுனால. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், only two people live between n and Goa. ஸோ என்னுக்கும் கோவாக்கு நடுவில் டூ பீப்புள் பாசிபிள் எங்க? ஸோ பாசிபிள் இல்லை, டூ பீப்புள் எடுத்துட்டா இங்க கோவா வரணும், ஸோ பாசிபிள் இல்லை. அப்போ இந்த பாசிபிலிட்டி தப்பாகுது. அப்போ இங்க 1 2 இங்க கோவா வரும் நமக்கு. கிளியர்? இங்க பாசிபிள் இருக்கு. ஓகே, ஏன்னா n இங்க எடுத்துட்டோம்னா ஒரு கேப் தான் வர முடியும், மேலேயும் ஒரு கேப் தான் வர முடியும், டூ கேப்ஸ் நமக்கு வராது. நெக்ஸ்ட், J lives on one of the floor below L. J வந்து பாத்தீங்கன்னா பிலோ எல்னு சொல்றாங்க. அப்போ பாசிபிள் எல் இங்க எடுத்துக்கிட்டு J இந்த ரெண்டு இடத்துல எங்க வேணா பிளேஸ் பண்ணலாம், இல்ல எல் இங்க எடுத்துட்டு J இங்க கீழே பிளேஸ் பண்ணலாம். ஸோ பார்க்கலாம், எல் டஸ் நாட் லிவ் ஆன் டாப் மோஸ்ட் ஃப்ளோர்னு சொல்றாங்க. அப்போ எல்ன்றது டாப் மோஸ்ட் வராதுன்னா அப்போ எல்ன்றது இங்க தான் வரும், Jன்றது இங்க வரும். இது கன்ஃபார்ம். ரைட். நெக்ஸ்ட் ஒன், only 3 people live between Odisha and Punjab. J is not from ஒடிசான்னு சொல்றாங்க. அப்போ இங்க ஒடிசா வராது நமக்கு. அப்போ 3 people கேப்னா அப்போ கண்டிப்பா ஒடிசான்றது இங்க எடுத்துக்கிட்டாதான் நமக்கு 1 2 3. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் யாரு? பஞ்சாப் எடுத்துக்கலாம் நம்ம, பாசிபிள். ஓகே, ஸோ நார்மலா ரெண்டு பாசிபிலிட்டி, ஒடிசா இங்க எடுத்துட்டு பஞ்சாப் இங்க கூட எடுத்துக்கலாம். பட் அவங்க வந்து J வந்து ஒடிசா இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அப்போ பஞ்சாப் தான் எடுத்துக்க முடியும். ரிமைனிங் ஒரே ஒரு ஸ்டேட் தான் இருக்கு, அதுக்கான டேட்டா எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்ம இங்க என்ன ஸ்டேட் மிஸ் ஆயிருக்கோ அந்த ஸ்டேட் இங்க எடுத்துக்க வேண்டியது. என்ன ஸ்டேட் மிஸ் ஆயிருக்கு? பீகார்ன்றது மிஸ் ஆயிருக்கு. ஸோ பீகார்ன்றது எல். கிளியர்? ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி பார்க்கும்போது. கிளியரா? ரைட். ஸோ இங்க வந்து ஒரு பர்சனையும் பிளேஸ் பண்ணணும், பர்சனுக்கான டேட்டா கொடுக்கலாம். அந்த பர்சனே நம்ம எந்த பர்சன் மிஸ் ஆனாலும் அந்த பர்சன் அங்கே மென்ஷன் பண்ணணும். யார் மிஸ் ஆயிருக்கா? கே. ஸோ கேன்றது இங்கே வந்துடும். ஸோ ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அதுதான். கிளியர்? ஸோ கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்க்கலாம். How many people live between O and J? ஸோ ஓக்கும் ஜேக்கும் நடுவில் எத்தனை பேர்? ஸோ 2 பேர் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் நம்பர் 5 2. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Next one, which of the following statements is true with respect to the given arrangement? So first option, none of the given option is true னு கொடுத்திருக்காங்க. So next பார்க்கலாம். 2 people live between M and P. So M and P க்கு 2 people இல்ல, ஒரு people தான் இருக்காங்க. K lives on floor number 5. So K வந்து top floorல இருக்காங்க. No one lives below N. அது வந்து true. So யாருமே N கீழே இல்ல. The one from Karnataka lives on floor number 3 கிடையாது. So option number 4, no one lives below N floor. Okay, below N. Clear? So option number 4. Next one, L is from which of the following states? So L வந்து பாத்தீங்கன்னா பீகார். So option number 3 பீகார் நம்மளோட ஆன்சர் இங்க. Clear? Next one,
Who amongst the following lives immediately below P? So immediately below P யார் இருக்கா? J, Punjab. So the one from Punjab, option number 5. Clear? Next one. Who amongst the following represent the people who are from Punjab and Manipur respectively? So respectively na அதே ஆர்டர்ல. அப்ப first Punjab யாரு? J. Manipur யாரு? M. அப்போ JM. So option number 5 JM நம்மளோட ஆன்சர் இங்க. Clear? So Punjab and Manipur கேட்டிருக்காங்க அதே ஆர்டர்ல. So next one. So next one blood relation base பண்ணி question கொடுத்திருக்காங்க. So solve பண்ணலாம். So பார்க்கலாம். So என்ன கொடுத்தா first B is mother of G. B is mother of G. G is married to C. Next one. I is father of C. So I is father of C. Next, D is the only son of I. So D is the only son of I ன்னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா C ன்றது என்ன ஆகும்? Female. Okay, daughter ஆயிடுவாங்க. அப்போ C daughter ஆயிட்டாங்கன்னா G ன்றது male, right? So G ன்றது husband ஆயிடுவாங்க. Next, A is only child of D. So A is only child of D. Clear? So இங்க வந்து பாத்தீங்கன்னா A க்கு மட்டும் தான் ஜெண்டர் இல்ல, மத்த எல்லாத்துக்குமே ஜெண்டர் இருக்கு. Right. So பார்க்கலாம். First question. How is A related to C? So A வந்து பாத்தீங்கன்னா C க்கு என்ன ஆவாங்க? So C ஓட brother ஓட child தான் A. So brother ஓட child நமக்கு என்ன தெரியும்? Sibling ஓட child னா brother னா sibling தான் சொல்லுவாங்க. Sibling ஓட child னா என்னது நமக்கு nephew இல்ல niece ன்னு வரும் நமக்கு. So fourth option either nephew or niece. எதுக்குன்னா இங்க எக்ஸாக்ட்டா ஜெண்டர் தெரியாதனால நமக்கு either or condition இல்லாட்டி cannot be determined வரும். either or கொடுத்ததுனால நம்ம either or வச்சு போலாம். Next one. Next one, how is G related to I? So G related to I. So I இங்க இருக்காங்க, G இங்க இருக்காங்க. So I ஓட daughter தான் C, daughter ஓட husband. அப்ப daughter ஓட husband என்னது நமக்கு son in law. So option number 2 son in law. Clear? Right? So next one. Next one, in which direction is point B with respect to point G? Okay, இது வந்து பாத்தீங்கன்னா directions, right? Okay. So solve பண்ணலாம். So என்ன கொடுத்திருக்காங்க? Point B is 16 meters south of E. So E ல இருந்து பார்க்கும்போது point B வந்து 16 meters south. Okay. B, right. Next one. Point C is 8 meters east of point E. So point C is 8 meters east of point E. So point C is 8 meters east of point E. Next. Point G is 6 meters north of point C. So இங்க இருந்து 6 meters. இங்க G வரும். So கரெக்டா பாத்தீங்க 16 meters கொஞ்சம் பெருசா எடுத்துருக்கும், 8 meters அதுல கொஞ்சம் சின்னதா எடுத்துருக்கும், 6 meters 8 meters விட சின்னதா எடுத்துரும். அது கரெக்டா எடுத்துங்க. ஓகே, எக்ஸாக்ட்டா எடுக்கணும் அவசியம் கிடையாது, அந்த லைன்ஸ் கொஞ்சம் பார்த்து எடுத்துங்க. Next one, point A is 8 meters west of G. So point A is 8 meters west of G. Right? So இது 8 meters இங்கே. So கரெக்டா E க்கு மேல இருப்பாங்க. Next one. Point A is 10 meters north of H. So point A is 10 meters north of H னா, so H ன்றது நமக்கு இங்க வருவாங்க. ஏன்னா இது 6 meters, இது 4 எடுத்துட்டா இது டோட்டலா நமக்கு 10 meters எடுத்துக்கலாம். ரைட்? இது அவங்க கொடுத்த கண்டிஷன். ரைட்? So நோட் பண்ணிக்கங்க. So first question என்ன கேட்றான் பாருங்க. In which direction is point B with respect to G? So point B வந்து பாத்தீங்கன்னா G ல இருந்து பார்க்கும்போது எங்க இருக்கு? So point B இங்க இருக்கு, G இங்க இருக்கு. எந்த டைரக்ஷன்ல இருக்கு நமக்கு? சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. So option number 5 சவுத் வெஸ்ட் நம்மளோட ஆன்சர் இங்க. Clear? Next one. If point K is 4 meters south of E, if point K is 4 meters south of E ன்னு சொல்றாங்க. So 4 meters னா கரெக்ட்டா நமக்கு இங்க வரும். ஓகே, என்ன சொல்றோம்? Point K. Which of the following points is nearest to point K? Nearest னா யாரு? Point H. So option number 2 point H. Right? So next one. Amar walks 8 meters towards east from point H. So point H ல இருந்து towards east 8 meters walk பண்றாரு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் இல்லையா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து 8 meters இங்கே போறாரு. 8 meters போனதுக்கப்புறம் ஈஸ்ட் போனதுக்கப்புறம் டேக்ஸ் எ லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 10 meters. ஸோ 10 metersனா
ஸோ கரெக்டாக இங்கே 10 meters வந்துடும். ஏன்னா இது வந்து டோட்டலாக 10 meters இல்லையா, ஸோ இங்கே இருப்பார் இப்போ. ஸோ இங்கே இருந்து ஸோ என்ன சொல்கிறாங்க, ஸோ லெஃப்ட் எடுத்துட்டு 10 meters போயிட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, ஹவு ஃபார் அண்ட் விச் டைரக்ஷன் ஷுட் பி வாக் டு ரீச் பாயிண்ட் ஏ. ஸோ பாயிண்ட் ஏவை ரீச் பண்ணுறதுக்கு எந்த டைரக்ஷனில் போகணும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகணும்னு கேட்குறாங்க. ஸோ எந்த டைரக்ஷன் போகணும், டுவர்ட்ஸ் வெஸ்ட் போகணும். எவ்வளோ போகணும், 8 ரீச் ஏவை ரீச் பண்ணணும்னா 8 meters வெஸ்ட் போகணும். தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4, 8 meters வெஸ்ட். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் கோடிங் டிகோடிங். ஸோ சப்ஸ்டியூஷனல் கோடிங். ஸோ பார்க்கலாம். ஸோ பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும், இந்த பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் பார்க்கணும் என்ன கேட்டிருக்காங்கன்றது. Which of the following may represent absolutely right answer? So absolutely right answer, இதுக்கான கோட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் absolutely எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ absolutely இருக்கா, ஸோ absolutely கிடையாது. ஸோ ரைட் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ ரைட்ன்றது இங்க இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல ரைட் இருக்கு. அதே மாதிரி இங்க காமனா ஸ்டேட்மெண்ட், காமனா கோட் எங்க இருக்குன்னு பாருங்க. பிஏ நம்ம தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல கிடையாது, ஜேஏ இருக்கு, என்யூ கிடையாது, அப்போ ஜேஏ. ஸோ ஜேஏ ஒரு இதுல வரணும். ரைட். நெக்ஸ்ட் ஆன்சர் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் ஆன்சர் இருக்கு. ஸோ பாருங்க இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் இருக்கிறது பிஏ, வேற எங்கேயாவது இருக்கா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஸோ பிஏ வராது, ஆல்ரெடி ஜே எடுத்துட்டோம். ஸோ ஜே வராது, என்யூ. ஸோ என்ஏ ஜேயு, ஓகே, என்யூ ஜேஏ ரெண்டுமே வரணும் நமக்கு. ஸோ என்ஏ இங்க இருக்கு, நெக்ஸ்ட் இங்க இருக்கு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் இருக்கு நமக்கு, ஃபிஃப்த் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். ஸோ 3 ஆப்ஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்யூஜேஏன்னு இருக்கு. அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்ல இருந்து இங்க கிடையவே கிடையாது இல்லையா, அப்போ இங்க இல்லாத கோட் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ விஐ இருக்குங்க. ஸோ விஐ இருக்கா, ஸோ விஐ இருக்கு. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட் இங்க கேஓ இருக்கு. ஸோ கேஓ இங்க கிடையாது, அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். இங்க எஃப்ஐ பார்த்தோம்னா எஃப்ஐ இங்க இருக்கு. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் வராது, தேர்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர், என்யூகேஓஜேஏ. ரைட். நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த கோட் ஃபார் ஃப்ரம் இன் த கிவன் கோட் லாங்குவேஜ்னு சொல்றாங்க. ஸோ ஃப்ரம் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ ஃப்ரம்ன்றது நமக்கு தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் இருக்கு. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் இருக்கிற கோடு பாருங்க, எஸ்ஏ இங்க ரிப்பீட் ஆகுது, வராது. விஐ இங்க மட்டும் தான் இருக்கு, ஜே ஆல்ரெடி எடுத்துட்டோம். ஸோ விஐ. ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 விஐ நம்மளோட ஆன்சர் இங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட், வாட் இஸ் த கோட் ஃபார் ஈஸ் இன் த கிவன் கோட் லாங்குவேஜ். ஸோ ஈஸ் எங்க இருக்கு, லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதே மாதிரி இங்க காமனா இருக்கிறது எஃப்ஐ. ஸோ எஸ்ஏ வராது, டிஓ வராது, அப்போ எஃப்ஐ. ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 எஃப்ஐ நம்மளோட ஆன்சர் இங்க. கிளியர். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த கோட் ஃபார் ஷீ இன் த கிவன் கோட் லாங்குவேஜ். ஸோ ஷீ எங்க இருக்கு, லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் இருக்கிறது பாருங்க, எஃப்ஐ ஆல்ரெடி நமக்கு வராது, எஸ்ஏ ரிப்பீட் ஆகுது, ஹெச்ஓ. ஸோ ஹெச்ஓ தான் நமக்கு வரும். ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 ஹெச்ஓ நம்மளோட ஆன்சர். கிளியர். Next one, what is the code SA stand for in the given code language? Okay, SA எங்க இருக்கு பாருங்க, லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்க லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் என்ன இருக்கு பாருங்க, ஹியர். ஓகே, ஹியர் மட்டும் தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 ஹியர். ரைட். ஸோ ஏன்னா ஹியர் மட்டும் தான் இருக்கு, வேற ஏதாவது பாருங்க, இங்க வேற எதுவுமே நமக்கு ரிப்பீட் ஆகல, விஐ இங்க ரிப்பீட் ஆகல, ஜே இங்க ரிப்பீட் ஆகல. ஸோ எஸ்ஏ மட்டும் தான் இருக்கு. ஸோ எஸ்ஏ இந்த ரெண்டு இடத்துல மட்டும் தான் ரிப்பீட் ஆகிறதுனால இந்த ரெண்டு இடத்துல மட்டும் ரிப்பீட் என்ன ஆகுது, ஹியர் மட்டும் தான் இங்க ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 நமக்கு ஹியர். கிளியர். நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இன்இக்வாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பார்க்கலாம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன இருக்கு, ஓ கிரேட்டர் தேன் ஜின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓ இங்க இருக்கு, ஜி எங்க இருக்கு. ஸோ ஓ இங்க இருக்கு, நமக்கு ஜி இங்க இருக்கு. இது ரெண்டுத்துக்கான கனெக்டிவிட்டி என்னன்னு பாருங்க. ஸோ கனெக்டிவிட்டி என்ன இருக்கு நமக்கு, பின்றது நம்ம கனெக்டிவிட்டி. ரைட். ஸோ பின்றது நம்ம கனெக்டிவிட்டி எங்க இருந்து பார்க்கணும், நம்ம ஜில இருந்து பார்க்கணும். ஸோ ஜில இருந்து பார்க்கணும். ஸோ ஜில இருந்து ஓல இருந்து பார்க்கணும். ஸோ ஓல இருந்து இதை மட்டும் எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். ஓகே, ஓல இருந்து இது மட்டும் எடுத்துக்கிட்டா ஓ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு, நெக்ஸ்ட் பி என்ன ஆகுது நமக்கு. ஸோ பி, ஸோ பாருங்க, ஸோ ஓ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு, கரெக்டா. ஸோ பி, நெக்ஸ்ட் பி என்ன ஆகுது, லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஜி என்ன ஆகுது. ஸோ இந்த கண்டிஷன் தான் நமக்கு வருமா. ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் தான் நமக்கு வரும். அப்போ என்ன ஆகும், ஓ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு வருமே தவிர ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றது நமக்கு ஃபாலோ ஆகாது. கிளியர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், சி லெஸ் than ஆர் ஈக்குவல் டு கே. ஸோ சி லெஸ் than ஆர் ஈக்குவல் டு கே. ஸோ சி எங்க இருக்கு பாருங்க, கே எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கான கனெக்டிவிட்டி என்னது, பி தான் இது ரெண்டுத்துக்கான கனெக்டிவிட்டி. ஸோ சில இருந்து பார்க்கும்போது கிரேட்டர் தேன்
greater than or equal to next b ல இருந்து பார்க்கும்போது greater than or equal to இருக்கு. ஸோ இங்கேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா greater than இருக்கு, இங்கே தான் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா c greater than இருக்கிறதுனால c less than or equal to நமக்கு வர வாய்ப்பு கிடையாது. ஏன்னா c ல இருந்து பார்த்தா எல்லாமே எப்படி இருக்கு, greater than ஃபேமிலியில தான் இருக்கு. ஸோ இதுவும் வராது. ஸோ என்ன சொல்லலாம், neither nor, ஆப்ஷன் நம்பர் 1 neither nor நம்மளோட ஆன்சர் இங்க. கிளியர்? நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் d less than or equal to j. ஸோ d in j, ஸோ d இங்க இருக்கு, j இங்க இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ இதுக்கான கனெக்டிவிட்டி d ல இருந்தா நம்ம பார்க்கணும். கனெக்டிவிட்டி என்ன இருக்கு, c தான் கனெக்டிவிட்டி. இங்க வரைக்கும் பாருங்க என்ன இருக்கு, ஈக்குவல் டு லெஸ் than or equal to less than or equal to. ஸோ இங்க வரைக்கும் கரெக்டா தான் இருக்கு. ஸோ c யை கனெக்ட் பண்ணோம். c ல இருந்து மறுபடியும் less than or equal to less than or equal to இருக்கு. அப்ப எல்லாமே less than or equal to தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகும். கிளியரா? நெக்ஸ்ட் f greater than h. ஸோ f greater than h னா f ல இருந்து h க்கு செக் பண்ணுங்க. நீங்க f ல இருந்து h க்கு செக் பண்ணா f இங்க இருக்கு, h இங்க இருக்கு. மறுபடியும் இது கனெக்டிவிட்டி என்னது, நமக்கு c தான் கனெக்டிவிட்டி. அப்ப c கனெக்டிவிட்டினா அப்ப இங்க இருந்து போணும். ஸோ f less than or equal to இருக்கு, மறுபடியும் c less than or equal to less than or equal to. அப்ப f greater than h ன்றது நமக்கு வராது, only 1 ன்னு ஆன்சர் வரும். ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 only 1 is true, right? Next one. Next one, h greater than a. பாருங்க, ஸோ h இங்க இருக்கு, a இங்க இருக்கு. ஸோ வேற வேற ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஸோ பார்க்கலாம் இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்றது. இங்க காமனான வேரியபிள் என்னது, b தான் இங்க காமனான வேரியபிள். நம்ம எங்க இருந்து பார்க்கணும், h ல இருந்து பார்க்கணும் இல்லையா. ஸோ h ல இருந்து பார்க்கலாம். h less than or equal to, இங்க less than or equal to, நெக்ஸ்ட் b க்கு வந்துட்டோம்னா என்னது, less than or equal to less than or equal to. அப்ப h greater than ஆக வாய்ப்பு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றது நமக்கு வராது. நெக்ஸ்ட் v less than or equal to f. ஸோ v ல இருந்து f க்கு செக் பண்ணோம்னா v இங்க இருக்கு, f இங்க இருக்கு, நமக்கு கனெக்டிவிட்டி மிஸ் ஆகுது. ஸோ கனெக்ஷன் பண்ணோம். இங்கே நம்ம கனெக்டிவிட்டி என்ன ஆகும், ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு b தான் கனெக்டிவிட்டி. ஸோ v ல இருந்து பார்க்கலாம். ஸோ v ல இருந்து b வரைக்கும் பார்த்தோம்னா less than or equal to less than or equal to, இது வரைக்கும் கரெக்டா இருக்கு. மறுபடியும் b ல இருந்து நமக்கு எங்க பார்க்கணும், f வரைக்கும், மறுபடியும் less than or equal to தான் இருக்கு. ஸோ v less than or equal to f. ஸோ அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது நமக்கு ஃபாலோஸ் ஆகும். ஏன்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் என்னது, less than or equal to less than or equal to தான் இருக்கு, சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்புறம் b நம்ம எடுத்துட்டோம்னா இது மட்டும் நம்ம எடுத்து செக் பண்ணுங்க, f சாரி b less than or equal to, so less than or equal to less than or equal to less than or equal to f. so v less than or equal to f நமக்கு ட்ரூ ஆகும். so என்ன சொல்லலாம், only 2. so option number 2 only 2 is true. கரெக்ட்டா? next one. so next one equal to. so equal to இருந்தாலே நமக்கு அது ஃபாலோ ஆகாதுன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் k less than s. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா sk இங்க ks. ஸோ நமக்கு எதிராக வாய்ப்பு இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஸோ k less than s ன்னு சொல்றாங்க. ஸோ k less than or equal to r. ஸோ இங்க கனெக்டிவிட்டினா கனெக்டிவிட்டி w. ஸோ w இல்லையா. ஸோ பார்க்கலாம். ஸோ இங்க வந்து less than or equal to less than or equal to. ஸோ நெக்ஸ்ட் w இருந்து பார்த்தா equal to less than or equal to. அப்ப கண்டிப்பா less than ஆக வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன வரும் ரிலேஷன், ஸோ ரிலேஷன் வந்து பாத்தீங்கன்னா k less than or equal to s தான் நமக்கு வரும். ஸோ அப்ப என்ன சொல்லலாம், இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி நமக்கு எதிராக சொல்லலாம். இங்க சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் நம்ம மாறி இருக்கு, நம்ம s equal to k னா k equal to s ன்னு கூட சொல்லலாம். அப்ப இப்ப என்னாச்சு, ஈக்குவல் ஆயிடுச்சா. ஸோ k less than or equal to s. ஸோ நமக்கு என்ன சொல்லலாம், either 1 or 2. ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 either 1 or 2 is true, right? next one. so next one, b less than or equal to q. first conclusion. so பார்க்கலாம் b q எங்க இருக்கு, so b இங்க இருக்கு and q எங்க இருக்கு. so connectivity என்னது, ரெண்டுத்துக்கும் நடுவுல c தான் நம்ம connectivity. அப்போ இங்க இருந்து நம்ம c யை கனெக்ட் பண்ணோம். so c யை கனெக்ட் பண்ணா இங்க q வரைக்கும் போனோம்னா less than or equal to less than or equal to less than or equal to. so first one follow ஆகுது, right? next second one, k ல இருந்து போனோம்னா k ல இருந்து g க்கு போனோம். மறுபடியும் இது கனெக்டிவிட்டி என்னது, c தான் இது கனெக்டிவிட்டி இல்லையா. so k ல இருந்து போனோம். so k ல இருந்து போனா greater than. okay, so next c ல இருந்து நமக்கு எது வரைக்கும் போகணும், g வரைக்கும் போகணும். greater than or equal to greater than or equal to greater than or equal to. so எல்லாமே greater than or equal to ஃபேமிலில தான் இருக்கு, k க்கும் g க்கும் நடுவுல. அப்போ k greater than or equal to g ட்ரூ தான். அப்போ இங்க என்ன சொல்லலாம், both 1 and 2, right? so option number 1 both 1 and 2 are true. so next one. okay, so next இங்க puzzle கொடுத்திருக்காங்க, right? so solve பண்ணலாம். so first condition என்ன கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். Arun, Abhi, Giri, Pranav and Ashish are five students of Osmania University. They belong to 5 different cities, that is Hyderabad, Vizag, Bangalore, Kolkata and Mumbai, but not in the same order. Fortunately, they get appointment letters and are posted in these 5 cities, but none of them is posted in his home city. Every 2 persons are associated with at least 3 cities. Each
person likes a different flower, that is orchid, daisy, lily, marigold and lotus. ஓகே, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்? 5 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் சிட்டிஸ் இருக்குது, மறுபடியும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் சிட்டிஸும் ஒன்று இருக்குது. மறுபடியும் அவங்க 5 ஃப்ளவர்ஸை லைக் பண்ணுறாங்க, அதாவது ஒருத்தரும் ஒரு ஃப்ளவரை லைக் பண்ணுறாங்க. ரைட், அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டோம்னா இங்கே நம்ம பர்சன்ஸே கான்ஸ்டன்டாக எடுத்துக்கலாம். ஸோ பர்சன்ஸ் எடுத்துட்டோம்னா யார் இருக்கா? அருண், அபி, நெக்ஸ்ட் கிரி, பிரணவ், நெக்ஸ்ட் ஆஷிஷ். ரைட், இப்போ நம்ம எத்தனை வேரியபிள் நம்ம பிளேஸ் பண்ணணும்? நம்ம ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோம், போஸ்டிங், ஃப்ளவர்ஸ். ஓகே, ஸோ ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி நம்ம 3 வேரியபிள், டோட்டலாக 4 வேரியபிள்ஸ், அதில் 1 கான்ஸ்டன்ட் எடுத்திருக்கோம். மற்ற 3ஐயும் நம்ம இப்போ பிளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ படிக்கலாம் ஒன் பை ஒன். கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. One who lives in Bangalore does not like Daisy and one who posted in Hyderabad neither likes Daisy nor Marigold. So நம்ம அதை எடுத்துக்க முடியாது, ஏன்னா எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், the one who is posted in Vizag likes Lotus while Giri likes Lily. ஸோ Giri likes Lilyன்னு சொல்லிட்டாங்க, கிரி இங்கே எடுத்துருக்கோம் நம்ம. அப்போ ஃப்ளவர் பிளேஸ்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லில்லின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒன் ஹூ posted in Vizag, வைசாக் வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ்ன்னு சொல்றாங்க, பட் இங்கே நம்ம எடுத்துக்கிறது பர்சன். ஸோ நம்ம இப்போ அதை எடுத்துக்க முடியாது. Next one, Arun's home city is Kolkata while he is posted in Mumbai. So Arun's home city another Kolkata, right? He is posted in Mumbai. So this is the direct statement. Clear? Okay. Next one, Abhi and Giri are not associated with Hyderabad. So not associated with Hyderabad na இந்த ரெண்டு இடத்துல நம்ம இங்க ஹைதராபாத் எடுக்க முடியாது, இங்க ஹைதராபாத் எடுக்க முடியாது. ஸோ அதே மாதிரி இங்கே ஹைதராபாத் எடுக்க முடியாது, இங்கேயும் ஹைதராபாத் எடுக்க முடியாது. அப்போ ஹைதராபாத் பாசிபிலிட்டி, இந்த ரெண்டு பாசிபிலிட்டி தான் நமக்கு ஹைதராபாத் வரும். ஓகே, அதாவது ஹைதராபாத் இங்கே வந்துச்சுன்னா இங்கே ஹைதராபாத், இங்கே ஹைதராபாத் வந்துச்சுன்னா இங்கே ஹைதராபாத் வரும். ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஆஷிஷ், கிரி அண்ட் பிரணவ் ஆர் போஸ்டட் இன் ஹோம் சிட்டிஸ் ஆஃப் பிரணவ், அபி அண்ட் கிரீஷ் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ ரெஸ்பெக்டிவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஆஷிஷ் ஓகே எங்கே போஸ்டாக இருக்காருன்னா ஹோம் சிட்டி ஆஃப் பிரணவ். அதே மாதிரி கிரி எங்க போஸ்டா இருக்காருன்னா ஹோம் சிட்டி ஆஃப் அபி. அதே மாதிரி பிரணவ் எங்க போஸ்டா இருக்காருன்னா ஹோம் சிட்டி ஆஃப் கிரி. ஓகே, அதுதான் சொல்றாங்க அதே ஆர்டர்ல. ஸோ ஆஷிஷ் போஸ்டட் இன் ஹோம் சிட்டி ஆஃப் பிரணவ். அப்போ பிரணவ், ஆஷிஷ் வந்து பார்த்தீங்கன்னா எங்க போஸ்டா இருக்காங்க. இப்போ சப்போஸ் ஆஷிஷ் இங்க போஸ்டா இருக்காங்கன்னு வச்சுங்க. ஸோ எக்ஸ் ஓகே ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகே, பிரணவோட ஹோம் சிட்டில பிளேஸ் ஆயிருக்காரு. ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்க, கிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பிளேஸ் ஆயிருக்காரு. ஸோ கிரி எங்கே பிளேஸ் ஆயிருக்காருன்னா ஹோம் சிட்டி ஆஃப் அபி. ஸோ அபியோட ஹோம் சிட்டி கிரி பிளேஸ் ஆயிருக்காரு. ஜஸ்ட் நான் ஓகே அது ஏபி வச்சு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஒன், பிரணவ் எங்கே பிளேஸ் ஆயிருக்காரு, கிரியோட ஹோம் சிட்டியில் பிளேஸ் ஆயிருக்காரு. ஸோ பிரணவ் பிளேஸ் ஆயிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சீன் எடுத்துக்கலாம், கிரியோட ஹோம் சிட்டியில் பிளேஸ் ஆயிருக்காரு. அப்போ இங்கேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்ன்றது நமக்கு இங்கேயும் வராது. ஸோ ஹைதராபாத் இங்கேயும் நமக்கு வராது, ஏன்னா இங்க ஹைதராபாத் வராது இல்ல. ரைட், அப்ப இங்க ஹைதராபாத் வராது. அப்ப ஹைதராபாத் பாசிபிலிட்டி நமக்கு எங்க இருக்கும். ஸோ ஹைதராபாத் இந்த 5 இடத்துலயும் வராதுன்னா அப்ப இந்த 2 இடத்துல ஹைதராபாத் வரணும். கரெக்டா பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்க கூட ஹைதராபாத், பட் இங்க ஹைதராபாத் வந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் வேற எங்கேயாவது தான் பிளேஸ் பண்ணி ஆகணும், ஏன்னா இங்க பிளேஸ் பண்ண முடியாது. ரைட், ஸோ அப்போ ஹைதராபாத் இந்த 2 இடத்துல தான் பிளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ செக் பண்ணலாம் நம்ம. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, ஸோ வேற என்ன இருக்கு இங்க டேட்டா. ஸோ டேட்டா அதுதான் கொடுத்துருக்காங்க இங்க. ஸோ நெக்ஸ்ட், பெங்களூர் டஸ் நாட் லைக் டேசி. ஸோ நெக்ஸ்ட் டேசி அங்க லைக் பண்ண மாட்டாங்க சொல்றாங்க. ஹைதராபாத் வந்து பார்த்தீங்கன்னா டேசி மேரிகோல்டு கிடையாதுன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்போ பாசிபிள் பாருங்க, இங்க பாசிபிள். அப்போ இங்க ஹைதராபாத் எடுத்துக்கிட்டு ஸோ செக் பண்ணலாம். ரைட், ஸோ இங்க ஹைதராபாத் எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. இங்க ஹைதராபாத் எடுத்துக்கிட்டா நெக்ஸ்ட் என்ன ஆகும், இங்க ஹைதராபாத் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, அங்க என்ன ஸ்டேட் இருக்கோ, என்ன சிட்டி இருக்கோ இங்க அதே சிட்டி தான் இருக்கணும். கரெக்டா? ஓகே, ஸோ இது வரைக்கும் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அங்க, the one who lives in Bangalore does not like Daisy and இது சொல்றாங்க. நெக்ஸ்ட், one who posted in Hyderabad. posted in Hyderabad வந்து பார்த்தீங்கன்னா டேசி மேரிகோல்டு கிடையாது. அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேசியும் மேரிகோல்டும் வர வாய்ப்பு இல்லை. ரைட்,
ஸோ டேசியும் மேரிகோல்டும் வர வாய்ப்பு இல்லை நமக்கு. கிளியர்? ரைட். நெக்ஸ்ட், ஸோ வேற என்ன எடுத்துக்கலாம்? ஸோ மேரிகோல்டு, ஒன் ஹூ போஸ்டட் இன் வைசாக் லைக்ஸ் லோட்டஸ். ஓகே, லைக்ஸ் லோட்டஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ போஸ்டட், ஸோ போஸ்டட்னா அப்போ இங்க வைசாக் எடுத்துக்கிட்டா இங்கேயும் வைசாக் எடுத்துக்கலாம். அப்போ இங்க லோட்டஸ் வர வாய்ப்பு இருக்கு. ரைட். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வைசாக் எடுத்துக்கிட்டா இங்க வைசாக் எடுத்துக்கலாம். போஸ்டட் சொல்றாங்க. அப்போ இங்க வைசாக் எடுத்துட்டா இங்க வைசாக் எடுத்துட்டா இங்க லில்லின்னு வந்துடும். அப்போ இங்க நமக்கு வைசாக் எடுக்க பாசிபிள் இல்லை. இங்க வைசாக் எடுத்தா தான் இங்கேயும் நம்ம வைசாக் எடுக்க முடியும். அப்போ கண்டிஷன் என்னது? அப்போ இங்க வைசாக் எடுத்தா இங்க நம்ம வைசாக் எடுத்துக்கலாமா? கிளியரா? ஓகே, அப்போ இந்த ஹைதராபாத் பாசிபிலிட்டி இங்க போயிடும். அப்போ இந்த ரெண்டு இடத்துல நமக்கு என்ன வரும்? வைசாக். அப்போ இந்த இடத்துல நமக்கு லோட்டஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வைசாக் எடுத்துக்கிட்டா இங்க வைசாக் வரும், இங்க நம்ம லோட்டஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா வேற எந்த பாசிபிலிட்டியுமே நமக்கு கிடையாது. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் வேற என்னது? இப்போ இங்க நமக்கு டெய்சி மேரிகோல்டு வராதுன்னா அப்போ கண்டிப்பா இங்க டைசியோ மேரிகோல்டு இங்க வந்தாகணும், இல்ல இங்க டெய்சியோ மேரிகோல்டு இங்க நமக்கு வந்தாகணும். கிளியரா? ரைட். ஸோ டெய்சி மேரிகோல்டு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? the one who lives in Bangalore does not like டெய்சின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பெங்களூர் எங்க வரும்னு பார்க்கலாம். இங்க பெங்களூர் எடுத்தா நம்ம இங்க பெங்களூர் எடுத்தாகணும். கரெக்டா? இங்க பெங்களூர் எடுத்தா இங்க பெங்களூர், இங்க ரெண்டு இடமே நம்ம வந்து அதான் எடுத்தாகணும். சப்போஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா இனிமே கொல்கத்தா எடுக்க முடியாது இந்த பிளேஸ்ல. கரெக்டா? அதே மாதிரி இந்த பிளேஸ்ல இனிமே நம்ம மும்பையும் எடுக்க முடியாது. சப்போஸ் இங்க ரெண்டு இடத்துல நம்ம பெங்களூர் மென்ஷன் பண்ணா என்ன ஆகும் நமக்கு? ஸோ பெங்களூர் மென்ஷன் பண்ணோம்னா இந்த ரெண்டு இடத்துல நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணணும்? ரிமைனிங் மும்பை மென்ஷன் பண்ணலாம், இங்க ரிமைனிங் நம்ம கொல்கத்தா மென்ஷன் பண்ணிக்கலாம். அது ஒரு பாசிபிலிட்டி. கரெக்டா? வேற எங்கேயாவது பெங்களூர் மென்ஷன் பண்ண முடியுமா பாருங்க. ஏன்னா ஒருத்தரும் பாத்தீங்கன்னா ரெண்டு இதுக்கு அசோசியேட். இங்க வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் எடுத்தா வேற நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் இங்க எடுத்தாகணும். கிளியரா? அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மும்பைக்கும் கொல்கத்தாவுக்கும் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இடையில பிரச்சனை வரும். ரைட்? அப்போ இது ரெண்டு வேற. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இங்க? ஸோ இங்க நம்ம பெங்களூர் எடுத்து பார்க்கலாம். ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் எடுக்கலாம். ரைட்? ஸோ இங்க பெங்களூர் எடுத்தா ஸோ என்ன சொல்றாங்க? ஒன் ஹூ லிவ்ஸ் இன் பெங்களூர், ஒன் ஹூ லிவ்ஸ் இன் பெங்களூர் டஸ் நாட் லைக் டெய்சி. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்சி வர முடியாது. அப்போ இங்க தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்சி வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்? நமக்கு மேரிகோல்டு வரும். ரைட்? ஸோ பெங்களூர் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? கிளியர்? அப்போ இங்க நமக்கு ரிமைனிங் என்னது? இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொல்கத்தா வரணும். நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மும்பை வரணும். கிளியரா? அப்ப ரிமைனிங் ஒரே ஒரு ஃப்ளவர் இருக்கு. என்ன ஃப்ளவர் ரிமைனிங்? நமக்கு ஆர்ச்சிட். ஸோ ஆர்ச்சிட் இருந்து இங்க வந்துடும். ரைட்? ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட்டுங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்த கண்டிஷன் படி எலிமினேஷன் தான் பண்ணிக்கணும் ஒரு பிளேஸையும் நம்ம. கிளியரா? இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி பார்க்கும்போது. ரைட்? ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்க. ஒன் ஹூ லிவ்ஸ் Lily is posted in. Okay, Lily posted in Bangalore. Right? So option number 2. Right? One who likes, so leaves one who likes Lily posted in Bangalore. Clear? Right. So next question என்னன்றதை நம்ம பார்க்கலாம். Clear? So next question. One who is posted in Hyderabad likes. One who posted in Hyderabad likes. So Hyderabad posted வேற living வேற. So posted in Hyderabad likes another Orchid. So option number 3, Orchid. Right? Next question. Abhi is posted in the home city of. Abhi is posted in the home city of ன்னு கேட்டிருக்காங்க. So posted எங்க? கொல்கத்தா. யாரோட home city? அருண். So option number 1, அருண் நம்மளோட ஆன்சர் இங்க. Clear? Next one. Which of the following pairs is not associated with 4 cities? Okay. So not associated with 4 cities ன்னு சொல்றாங்க. So Ashish, Abhi, Pranav, Abhi, Giri, Arun, Ashish, Giri, Pranav, Giri. So பார்க்கலாம். Okay, not associated pairs not associated with 4 cities. So பார்க்கலாம். Arun, Abhi இங்க இருக்காங்க. 4 cities கொல்கத்தா ரைட் கிடையாது. நெக்ஸ்ட் Abhi, Pranav 4 cities பெங்களூர், கொல்கத்தா, ஹைதராபாத், வைசாக். ஸோ 4 cities associated ஆயிருக்கு. நெக்ஸ்ட் Giri, Arun. ஸோ Giri, Arun 4 cities associate ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் Ashish Giri 4 cities different cities இருக்கு. Pranav Giri. ஸோ Pranav Giri 4 cities.
Pranav, Giri. So 4 cities associated இருக்காங்க. So Ashish Abhi என்ன இருக்கு? So Ashish Abhi 4 different cities associated இருக்கு. So question என்ன கேக்குறாங்கன்னா இப்போ இந்த ரெண்டு பேர் இருக்காங்களே இந்த ரெண்டு பேருமே சேர்த்து நமக்கு 4 different cities வரக்கூடாது. Not associated with 4 cities ன்னு சொல்லணும். அப்ப அதோட மீனிங் என்ன? இப்போ சப்போஸ் ஆஷிஷ் அபி எடுத்துங்க, பெங்களூர், கொல்கத்தா, மும்பை, ஹைதராபாத் 4 different cities ஆ? இப்போ 4 cities-ஓட அசோசியேட் ஆயிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் பிரணவ் அபி. ஸோ பெங்களூர், கொல்கத்தா, ஹைதராபாத், வைசாக் 4 cities இருக்கா? 4 different cities இருக்கா? அப்ப அதுவும் பாத்தீங்கன்னா நாட் அசோசியேட் வித் 4 cities வராது. ஓகே, ஏன்னா 4 cities-ஓட அசோசியேட் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் கிரி அருண். கிரி அருண் கொல்கத்தா, மும்பை, வைசாக், பெங்களூர் 4 different cities-ஆ? இப்போ 4 சிட்டியோட அசோசியேட் ஆயிருக்காங்களா? நெக்ஸ்ட் ஆஷிஷ் கிரி. ஸோ ஆஷிஷ் கிரி வைசாக், பெங்களூர், மும்பை, ஹைதராபாத் இதுவும் 4 different cities-ஆ? அப்போ 4 cities-ஓட அசோசியேட் ஆயிருக்காங்களா? நெக்ஸ்ட் பிரணவ் கிரி வைசாக், பெங்களூர், ஹைதராபாத், வைசாக் எத்தனை cities-ஓட அசோசியேட் ஆயிருக்காங்க? 4 cities, சாரி 3 cities-ஓட அசோசியேட் ஆயிருக்காங்க. அப்போ நாட் அசோசியேட் வித் 4 cities, that is Pranav and Giri, option number 5. Clear? Next question. Next one, which of the following statement is correct? Arun's home city is Kolkata and he is posted in Vizag. Correct. Posted in Mumbai. Giri likes marigold, posted in Bangalore. Giri likes lily. Correct. Pranav's home city is Hyderabad. Pranav's home city is Hyderabad. He likes either lotus or orchid. Correct. ஏன்னா எதிராக கொடுத்துருவாங்க, நமக்கு டெஃபினட்டா லோட்டஸ்ன்னு தெரியும் நமக்கு. அண்ட் ஹி இஸ் போஸ்டட் இன் மும்பை. கிடையாது. நெக்ஸ்ட் ஆஷிஸ் ஹோம் சிட்டி இஸ் ஹைதராபாத் அண்ட் ஹி இஸ் போஸ்டட் இன் மும்பை. ஆஷிஸ் ஹோம் சிட்டி இஸ் ஹைதராபாத். கிடையாது, ஏன்னா மும்பை. நன் ஆஃப் திஸ். ஆப்ஷன் நம்பர் 5, நன் ஆஃப் திஸ் நம்மளோட ஆன்சருங்க. கிளியர்? ரைட். ஸோ இன்னைக்கு இந்த பேப்பர் எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.